ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஹேர் கேர் டிப்ஸ் கூட அந்த வீடியோ கூடவே சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ஹேர் மாஸ்க்கு தேவையான பொருள் எல்லாமே நமக்கு சுலபமாக கிடைக்க வச்சு தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க்கு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் மாஸ்க் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 பொருள் எடுத்திருக்கேங்க. செம்பருத்தி பூ, கருவேப்பிலை அண்ட் மருதாணி எடுத்திருக்கேன். நீங்கள் இது எல்லாமே தனித்தனியாக யூஸ் பண்ணி கூட ஒரு ஹேர் மாஸ்க்காக செஞ்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி நான் 3மே கம்பைன் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கருவேப்பிலை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களோட ஹேரோட ரூட்க்கு எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹேரோட கலர் வந்து பிளாக் கலரில் நல்லாவே மெயின்டைன் பண்ணும். முடி வந்து நல்லா திக்காகுங்க கருவேப்பிலை மாஸ்க் வந்து நீங்கள் போடும்போது. அதே மாதிரி செம்பருத்தி பூ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ட்ரை ஹேர் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து செம்பருத்தி பூ யூஸ் பண்ணிட்டு வந்தால் கிடைக்கும். உங்களுக்கு முடி நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்குங்க. அண்ட் மருதாணி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பேக்குன்னு தான் சொல்லணும். நான் நார்மலாகவே வெறும் மருதாணி மட்டும் அரைச்சிட்டு ஹேரில் அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மருதாணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் இது எதுவுமே சுத்தமாக இருக்காதுங்க. அப்படியே ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போதே. இதுக்கு முன்னாடி ஒரு பிளாகில் கூட அந்த மருதாணி தலைக்கு தேய்க்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் கூட ஒரு 2-3 பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. மருதாணி தலைக்கு அப்ளை பண்ணால் ஹேர் கலர் மாறுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் டேண்ட்ரஃப் ஃபுல்லாக போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வந்து 100% போயிடுதுங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருந்ததுன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு டைமில் ரொம்ப நிறைய டேண்ட்ரஃப் இருந்ததுங்க. என்னால் வந்து வேறு ஷாம்பு யூஸ் பண்ணி கூட அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ இந்த மருதாணி பேக் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 months போல் யூஸ் பண்ணியிருப்பேன். வாரத்துக்கு ஒரு டைம். கண்டிப்பாக என்னோட டேண்ட்ரஃப் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போது நான் ரெகுலராக இந்த மருதாணி பேக் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அண்ட் ஹேர் கலர் வந்து நீங்கள் ஒயிட் ஹேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கலர் மாறுங்க. ஒரு ஆரஞ்சு மாதிரி. பிளாக் ஹேர் இருக்கவங்களுக்குலாம் மாறாது. அது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாரத்துக்கு ஒரு டைம் மந்த்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கிற பட்சத்தில் லைட்டான ஒரு ஆரஞ்சு ஷேடு மட்டும் உங்களோட ஹேரில் தெரியும். அது ரொம்பவே அழகாக தான் இருக்கும். மற்றபடி ஹேர் கலர் வந்து ரொம்ப அதிகமாக பிளாக் கலர் ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து மாறாதுங்க. அண்ட் இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு மருதாணி ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக வேப்பரால கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி கோல்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மருதாணி சேர்த்தா சீக்கிரமாக சளி பிடிச்சிக்கும். அதனால நீங்கள் ஆப்ஷனலுக்கு அது வச்சுக்கோங்க. நார்மலாகவே எனக்கு ரொம்ப முடி அடர்த்தி கம்மிங்க. இந்த மருதாணி பேக் வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல முடி வந்து அடர்த்தியாக வந்து காமிக்கும். அதனாலேயே ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவேன். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட ஹேரில் வந்து நல்ல எண்ணெய் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பேக் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் 100% ரிசல்ட் இருக்கும். 1 day ஃபுல்லாக ஆயில் உங்கள் ஹேரில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 1/2 hour முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை மருதாணி இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டுங்க. செம்பருத்தி பூ கூட செம்பருத்தி இலையும் எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலையும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது எல்லாமே சம அளவு எடுத்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம எடுத்திருக்க 3 ஐட்டமே சம அளவு, அதாவது நான் ஒரு கப் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம இது மாதிரி எந்த பேக் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூட்டையும் ஹேரையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. அது எப்படி பெஸ்ட்டான வேலை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கிறது மூலிமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இன்றைக்கி நார்மலான தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது நீங்கள் நல்லா எண்ணெய் வச்சுட்டு ரூட் வரைக்கும் நல்லா எண்ணெய் போய் சேர்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா எண்ணெயிலேயே தலையை ஊற விட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போடுற பேக்கோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் இந்த எண்ணெய் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த பேக் வந்து வீக் எண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாகவே டெய்லி தலை குளிச்சிருக்கலாம், சிக்கு எடுத்துருக்கலாம், அதிகமாக முடி போனிடெயில் போட்டிருக்கலாம்.
இது மாதிரிலாம் பண்ணும்போது உங்களோட ஹேர் ரொம்பவே நல்லா டேமேஜ் ஆகிருக்கும். இது மாதிரி நீங்கள் எண்ணெய் வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அதில் வந்து நிறைய ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் எதுக்காக நம்ம எண்ணெய் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வச்சிட்டோன்னா நம்மளோட போர்ஸ் ஃபுல்லாகவே எண்ணெய் தான் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பேக்கோட எசன்ஸ் வந்து ரூட் வரைக்கும் போய் சேராது. அதுக்காக தான் நம்ம இந்த ஆயிலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறோம். நான் எண்ணெய் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து தலை குளிச்சிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் ஹெர்பல் பேக் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பை விட சீகக்காய் இது மாதிரி ஐட்டம் வந்து உங்கள் ஹேர் வாஷ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கோட எஃபெக்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சீகக்காய் போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் சீக்காவோ இல்லை ஷாம்புவோ போட்டு ஹேர் வாஷ் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அளவுக்கு ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்ஸ் இந்த பேக்கை மட்டும் வாஷ் பண்ணிங்கனாவே போதும். இதை வாஷ் பண்ணுறதுக்காக ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பேக்கே நல்லா நம்ம மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணோம்னாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 hour போல் வச்சுருந்து முடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய முடி இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்லா அடர்த்தியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. நான் இந்த பேக்கில் யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம் எல்லாமே தனித்தனி பேக்காக தாங்க போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் இது 3மே கம்பைன் பண்ணி போடுறேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருந்தது முடியல. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாயிட்டு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். நார்மலாகவே பெண்களுக்கு அவங்களோட முடியை நல்லா வாசனையாக வச்சுக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் கேர் ஐட்டம் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஷாம்பு, கண்டிஷ்னர் எக்ஸெட்ரா. அதோட வாசனை நமக்கு பத்தலைனாலும் நம்ம ஹேர் ஸ்ப்ரே அது மாதிரி யூஸ் பண்ணி நம்மளோட முடியை நல்லா வாசனையாக வச்சுக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம நேச்சுரலாகவே நம்ம முடிக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்க முடியும். இது மாதிரி ஹெர்பல் ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல முடி வாசனையாகவும் இருக்கும், ப்ளஸ் முடிக்கும் ரொம்பவே நல்லது. அதுவும் பத்திர நீங்கள் இன்னும் இதில் ஆட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தலைக்கு என்னைக்கு குளிக்கிறீங்களோ உங்ககிட்ட ஏதாவது வாசனை தர மாதிரி பூ, எந்த பூவாக வேணா இருக்கலாம், நல்ல வாசனை வர மாதிரி பூ, ஏதோ ஒரு பூ இல்லை 2 பூ இல்லை நிறைய பூ இருந்தாலும் நீங்கள் அதை முடியில் வச்சுட்டு உங்கள் முடி நல்லா சுற்றி ரோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 hours போல் வச்சுருந்தீங்கன்னா போதும். அதில் இருக்க வாசனை எல்லாமே அந்த நம்மளோட முடி வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டைம் தலை குளிக்கிற வரைக்கும் அந்த வாசனை வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.